சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். வெண்ணை திரண்டு வர நேரத்துல பானையை உடைச்ச கதையை அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சின்னு தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்காரு. என்ன உங்களுக்கு சிக்கல் சார் பிரச்சனை? தமிழ்நாட்டினுடைய கள அரசியல் பற்றிய எந்த விதமான அடிப்படை ஞானமும் இல்லாமல் அமித்ஷா வந்து வடமாநிலத்திலே இருக்கக்கூடிய கள நிலவரத்தை போல இங்கு வந்து பேசுகிறார். அழகால நின்ற அண்ணாமலையால சட்டமன்ற உறுப்பினரும் ஆக முடியல, நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆக முடியல. தேர்தல் அரசியல்ல அண்ணாமலை ஒரு அட்டர் பிளாப், ஒரு ஃபெயிலியர் அரசியல்வாதி என்று நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்து வச்சிருக்காரு. சார், மதுரைக்கு அமித்ஷா வந்தாரு, அண்ணாமலை பேரை வந்து அமித்ஷா சொன்ன உடனே ரியாக்ஷனை பாத்தீங்களா? அது செட்டிங்கு. அதிமுக இல்லாமல் ஒரு பாஜக தனித்து வந்து போட்டியிடக்கூடிய வலிமை நீங்க பெருங்களேன். நீங்க தனியா வந்து சட்டமன்றத்துக்கு வாங்க, போட்டி போட்டு. அதுதான் நம்மளுடைய கனவு. இப்போ தேசிய தலைமை நிர்பந்தப்படுத்தி கூட்டணி வச்சிருக்காங்க. ஏன் நிர்பந்தப்படுத்துறாங்க? திமுக வீட்டுக்கு அனுப்பணும், திமுக இருக்கக்கூடாது. திமுக வீட்டுக்கு அனுப்புற தகுதி உங்களுக்கு யாருக்காவது இருக்கா? கேட்கிறேன், அண்ணாமலைக்கு இருக்கா? எடப்பாடி பழனிசாமி மௌனமா இருந்துட்டா அந்த மௌனத்துக்கு பின்னால் மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டி வரும் பாஜக. கூட்டணி ஆட்சின்னு சொல்லி எடப்பாடியை பணி வைக்க முடியாது. ஆட்சி என்று சொல்வதன் வழியாக பாஜக மறுபடியும் நோட்டாக்களை போறாங்க. எழுதி வச்சுக்கோங்க. பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கவர்னரை சந்திப்பது, அவங்க மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகார மையமாக இருக்கக்கூடிய ஓய்பிரிவு பாதுகாப்பை வந்து பெற்றுக்கொள்வது எல்லாம் கூட்டி கழிச்சு கணக்கு பாருங்க. அவர் பாஜகவினுடைய நிழல் அரசியல்வாதியாக இருக்கிறாரா இல்லையா என்பது எல்லாம் தெளிவா தெரியும். சார், இப்படிதான் சார் நீங்க கமலை சொன்னீங்க. கமல் எங்க அறிவாலயத்துக்கு வந்துட்டார்ல, அது மாதிரி வரட்டும். விஜய் அறிவாலயத்துக்கு வரட்டும். சார், ஏன் அவசரப்படுறீங்க? ஜனநாயகன் ஷூட்டிங்ல நடிச்சதுனாலே ஒருத்தர் ஜனநாயக சக்தி ஆக முடியாது. அதற்கு நீண்ட உழைப்பு வேணும். முடிஞ்சிருச்சு சார், டப்பிங் போயிட்டு இருக்கு. டப்பிங் தாங்க போக முடியும் அவரால. அவர் ஒரு நாள் பிஜேபியோட டப்பிங், ஒரு பிஜேபியோட டப்பிங் கொள்கை எதிரின்றார் சார் பாஜகவை. மணிப்பூர் கலவரத்தை நிறுத்துன்னு தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்களா? எப்படி நம்ம சிஎம் வந்து ஈரான் மீது வந்து தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு இஸ்ரேலுக்கு வந்து ஒரு ட்வீட் போட்டாரு, அது மாதிரியா? அது மாதிரி பண்ணீங்களா? அதை பேசாதீங்க. ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அமர்ந்துள்ளார். வணக்கம் ராஜகம்பீரன் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிடுச்சு. இருந்தாலும் அதிமுகவை சீண்டும் விதமாக பாஜக தலைமை ஒரு பல்வேறு கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்து அதற்கு அதிமுகவுடைய மிக முக்கியமான தலைவர்கள் யாருமே ரியாக்ட் பண்ணல. ராஜேந்திர பாலாஜி ஒருவர் மட்டும்தான் இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காரு. முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை கிட்ட கருத்து கேட்கும்போது, நான் வந்து கூட்டணி ஆட்சிலாம் சொல்ல மாட்டேன், நான் வந்து பாஜக ஆட்சின்னு தான் சொல்லுவேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சொல்லியிருக்காரு. அது அண்ணாமலையுடைய சொந்த கருத்து அப்படின்னு வந்து தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னதாக தகவல். அண்ணாமலை அவர்கள் கூட்டணிக்கு விரோதமாக எந்த ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது அப்படின்னு தமிழகத்தின் மேலிட பொறுப்பாளரான சுதாகர் ரெட்டி கிட்ட இதை வலியுறுத்தியதாகவும் தகவல் செய்தியெல்லாம் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஏன் சார் அண்ணாமலை வந்து அதிமுகவை சீண்டும் விதமாக இப்படி பேசுறாரு? அது மட்டும் இல்லாம வெண்ணை திரண்டு வர நேரத்துல பானையை உடைச்ச கதையை அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சின்னு தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்காரு. என்ன உங்களுக்கு சிக்கல் சார் பிரச்சனை? தமிழ்நாட்டினுடைய கள அரசியல் பற்றிய எந்த விதமான அடிப்படை ஞானமும் இல்லாமல் அமித்ஷா வந்து வடமாநிலத்திலே இருக்கக்கூடிய கள நிலவரத்தை போல இங்கு வந்து பேசுகிறார். சரி, தமிழ்நாடு அரசியல் ரீதியாக பண்படுத்தப்பட்ட நிலம். இது வந்து வடமாநிலங்களை போல வந்து உணர்ச்சி வசப்பட்டு 350 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அவுரங்கசீப் கல்லறையை உடைக்கலாம் வா என்று கூப்பிட்டா கும்பலா திரண்டு வர்றாங்கல்ல. மகாராஷ்டிரால வந்தாங்க. ஆமா, அந்த மாதிரியான கூட்டம் அல்ல இங்கு. இது ஒரு அறிவார்ந்த கூட்டம். இங்க சாதாரணமா நீங்க போய் கோயம்பேடு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சின்ன வியாபாரிகிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா எதற்காக என்ன அரசியல் நடக்கிறது என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. எனவே அவர்களுக்கு வந்து அரசியல் தெரியாது என்று நம்ம சொல்ல முடியாது. ஏன்னால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து காலத்திலே வந்து பொதுக்கூட்டங்கள் வந்து அரசியல் பயிற்சி மையங்களா மாறிவிட்டது. மாலை நேரத்தினுடைய பொதுக்கூட்டங்கள் என்பது வெறும் பொதுக்கூட்டம் அல்ல, மாலை நேரத்தினுடைய அரசியல் வகுப்பு நடக்கிற இடமாக தமிழ்நாட்டினுடைய மேடைகளிலே அரசியல் பரவலாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நேரடி தேர்தல் அரசியல் களத்துக்கு வராமலே சமூக அரசியல் களத்திலே அரசியல் புரிதல் உள்ள இளைஞர்களை உருவாக்குகிற படை வந்து பல இடங்கள்ல இருக்கிறது. திராவிடர் கழகம் மாதிரி, மே 17 இயக்கம் மாதிரி பல்வேறு அமைப்புகள் என்ன செய்யறாங்கன்னா ஒவ்வொரு பகுதி சார்ந்து கொஞ்சம் பேர் வேலை செய்வாங்க. அவங்களுக்கு நேரடி தேர்தல் அரசியல் களங்கள்ல அவங்களுக்கு பெரிய வேலைகள்லாம் இருக்காது.
நீங்கள் நிறைய இயக்கங்கள் இருக்கும், தமிழ் தேசிய இயக்கங்களாக இருக்கலாம், அது வந்து திராவிட சார்புடைய இயக்கங்களாக இருக்கலாம். அவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அரசியல் பூர்வமாக இளைஞர்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துகிற ஒரு கருத்தாக்க பயிற்சி மையங்களாக வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எனவே இந்த நிலத்தை அரசியல்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதனால என்ன செய்யறேன்னா அமித்ஷா வந்து களத்திற்குள்ளே வருகிற போது, தமிழ்நாட்டினுடைய நிலத்திற்குள்ளே வருகிற போது அவருக்கு புரியலை. எப்படி வட மாநிலத்திலே ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னால் ஒரு பெரிய கும்பல் திரண்டு விடுமோ, எப்படி வந்து ஒடிசா தேர்தலில் போய் பூரி ஜெகநாதரை பற்றி பேசினால் புலங்காயுதம் அடைவார்களோ, அப்படி தமிழ்நாட்டிலே ஏதாவது ஒரு கடவுள் பேரை சொல்லிலாம் கிளர்ச்சி உண்டாக்கி விடலாம்ங்கிறதுலாம் பெரிய தப்பு கணக்கு. அது முருகனுக்கு மாலை போடுறாங்க. தாங்க முருகனை கும்பிடுறதுக்கு அமித்ஷா வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பழனிக்கு பாத யாத்திரை போறவன் யாரும் அமித்ஷாட்ட அனுமதி கேட்டு போகல. வழிபாடு என்பதே அவன் வந்து தன்னுடைய அந்தரங்கமான விஷயமாக சொந்த விஷயமாக வச்சிருக்கான். சாதாரண கவுன்சிலரை தேர்ந்தெடுக்கிறதுனா கூட நம்ம தெரு சுத்தமா இருக்குமா, கழிவுநீர் சுத்தப்படுத்தப்படுமா, குடிநீர் கிடைக்குமா, ஆரம்ப சுகாதார நிலையம் கிடைக்குமா, சாலை வசதி கிடைக்குமா, அதுக்கு தான் கவுன்சிலருக்கு ஓட்டு போடுவானே தவிர கவுன்சிலர் நல்லா சாமி கும்பிடுவாரா, தேவாலயத்தை இடிப்பாரா, பிரச்சனை பண்ணுவாரா, கலவரம் பண்ணுவாரா, மத கலவரத்தை எல்லாம் தூண்டி விடுவாரா, அதெல்லாம் பார்த்துலாம் இங்கே ஓட்டு போட மாட்டேன். ஆமா, இந்த ஊரினுடைய நிலைமை வேற. இது ஏன் பெரியார் மண்ணு நம்ம சொல்றோம்னா வெறுமனே பெருமைக்காக சொல்றது கிடையாது. பெரியார் மண் என்பவன் இங்க பகுத்தறிவுக்கான எல்லா கூறுகளும் கொண்டவனாக இருப்பான். சொந்த வாழ்க்கையில சாமி கும்பிடுவாங்க, ஆனால் மதவாத அரசியலை ஏற்க மாட்டான். இது இந்த மண்ணினுடைய இயல்பு. அதனாலதான் பாஜக இந்த மண்ணிலே வந்து பெருசா பிரம்மாண்டமாக அவர்கள் திட்டம் போடுகிறார்கள். கேரளாவில் கூட சுரேஷ் கோபின்னு ஒருத்தர் மூலமாக அவர்கள் கணக்கை தொடங்கி விட்டார்கள், திருச்சூர் எம்பி. ஆனா தமிழ்நாட்டில் தலகால நின்ற அண்ணாமலையால சட்டமன்ற உறுப்பினரும் ஆக முடியல, நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆக முடியல. அவருடைய அரசியல் வளர்ச்சிக்காகத்தான் செந்தில் பாலாஜிக்கே ஒரு பெரிய சூழ்ச்சி வலை பின்னப்பட்டது. செந்தில் பாலாஜியை சிறைக்கு அனுப்பிய போதும் அண்ணாமலையால் அரசியலில் முன்னுக்கு வர முடியல. தேர்தல் அரசியல்ல அண்ணாமலை ஒரு அட்டர் ஃபிளாப்பு, ஒரு ஃபெயிலியர் அரசியல்வாதி என்று நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. சார், மதுரைக்கு அமித்ஷா வந்தாரு, அண்ணாமலை பேரை வந்து அமித்ஷா சொன்ன உடனே ரியாக்ஷனை பாத்தீங்களா? அது செட்டிங்கு சார். அத்தனை பேரையுமா சார் செட்டிங் பண்ண முடியும்? செட்டிங் பண்ணுவாங்கல்ல. 100 பேர் 200 பேரை செட்டிங் பண்ணலாம் சார். அமித்ஷா பேசவே முடியல, அந்த அளவுக்கு விசில் சத்தம், துண்டை தூக்கி மேல சுத்துறாங்க. அமித்ஷாவே ஒரு 3 நிமிஷம் பேச்சை நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலை வருது சார். அதை நீங்க செட்டிங் தான் சார் சொல்லுவீங்க? செட்டிங்ல அவர் ஒரு பாடி லாங்குவேஜ் வெளிப்படுத்தினாரு. அந்த சவுண்டை கண்ட்ரோல் பண்ணுங்க, கைதட்டல் சத்தத்தை நிறுத்த சொல்லுங்க என்று சொல்வதற்கு ஒரு பாவனை இருக்கிறதுல, உடல் மொழி இருக்குல்ல. நிறுத்திராதின்னு சொல்றதுக்கு ஒரு உடல் மொழி இருக்குல்ல. அமித்ஷா என்ன செஞ்ச, அமித்ஷா பேசும்போது அண்ணாமலை என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் பேர் சொல்லும் மிசில் அடிக்குமா, என்ன தெரிஞ்சார் தெரியுமா? அப்படி இப்படின்னாரு. நிறுத்திராதன்னாரு. சார் நிறுத்துங்கன்னா சார் அப்படி நிறுத்துங்கன்னு ஆதரவாளர்களுக்கு வந்து தோணும். ஆனா நிறுத்திராதியங்கிறதா லாங்குவேஜ். நீங்க பல அரசியல் தலைவர்கள் மேடையில் என்ன பண்ணுவாங்கன்னா வன்முறையை தூண்டுவதற்கு ஒரு லாங்குவேஜ் பயன்படுத்துவாங்க. பெரிய தலைவர்கள்லாம் நாம் நினைத்தால் அந்த இடத்தை சூறையாடி விடுவோம், ஆனால் வன்முறைக்கு நம் கட்சி ஒரு நாள் இடம் தராது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, போய் வன்முறை கட்சியினுடைய தலைவர் நாம் நினைத்திருந்தால் அந்த கட்சி கொடி ஒரு இடத்திலே கூட பறந்திருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கட்சி கொடியை போய் வெட்டிட்டு வரணும் அர்த்தம். இதெல்லாம் வந்து அரசியல்ல சூசகமான மொழி. ஓகே, இது புரிதலுக்கு ஒரு அனுபவம் இருக்கணும். நீங்கள் வெறுமனே வந்து சொல்லுகிற வார்த்தைக்கு நேரடி அர்த்தம் கொண்டால் இது புரியாது. அதாமங்க அமித்ஷா வந்து என்ன செஞ்சிட்டாருன்னா, இந்த கூட்டணியை உடைப்பதற்கான அவரை அறியாமலே அதிமுக பாஜக கூட்டணி வந்து ஏற்கனவே தொண்டர்கள் மத்தியில 80% அதிமுக காரர்களுக்கு மத்தியில மிகப்பெரிய ஒரு முணுமுணுப்பாக இருக்கிறது. சங்கிகளோடு மீண்டும் அரசியல் செய்வது என்பதிலே அதிமுக காரனுக்கு உடன்பாடு இல்லை. அதிமுக ஒரு மதச்சார்பற்ற கட்சின்னு சொல்ல வேண்டிய நிலைமை ஏன் ராஜேந்திர பாலாஜிக்கு வருகிறது? மோடி எங்கள் டாடின்லாம் கடந்த காலத்தில் பேசினவர் தானே, அவர் சொன்னாரா சொல்லலையா? மதச்சார்பற்ற கட்சி, அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறதுனா, கூடா நட்பு கேடாய் முடிந்துவிடும் என்கிற எச்சரிக்கையின் காரணமாக பிஜேபி ரொம்ப எச்சரிக்கையா தான் வந்து எடப்பாடி பார்க்கிறாரு. ஏன்னா ஒரு விஷயம் இருக்கிறது, கூட்டணி என்பது என்ன? இப்ப விசிகாவோடு திமுக கூட்டணி வைத்திருக்கிறது. ஆமா, திமுகவின் இடத்தை விசிகா பிடித்து விடுமா? நிச்சயமா பிடிக்க முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சியை பிடித்து விடுமா? காங்கிரஸ் கட்சி பிடித்து விடுமா? பிடித்து விட முயற்சி செய்தால் கூட்டணியாக இருக்குமா? அவரவருக்கான இடம், மாப்பிள்ளை யாரு, மாப்பிள்ளை தோழன் யாரு, அதான் வித்தியாசம். மாப்பிள்ளை தோழன் வந்து தாலி கட்ட முடியுமா? மாப்பிள்ளை தோழனாக இருக்க வேண்டியவர்கள் எல்லாம் மாப்பிள்ளையாக மாற வேண்டும் என்கிற நிலைமை வந்துருச்சுன்னா, நீங்க பூசாரியே கடவுள்டானா என்ன பண்றது? அதைத்தான் நான் கேட்கிறேன். பாஜகவினுடைய ரோல் என்ன தமிழ்நாட்டில்? திராவிட கட்சிகளின் தோள்களிலே ஏறி நின்று கொஞ்சம் பலனை அனுபவிப்பதற்கு வாய்ப்பு தேடக்கூடிய இடத்துல ஒரு தேசிய கட்சி என்கிற முறையில்
சிறிய பலனை எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் எலெக்ஷன்ல 18% வாங்கியிருக்காங்க சார். அதிமுகவே 22% தான். அதாவது எல்லாருடைய உழைப்பையும் வந்து ஒருவருடைய உழைப்பாக கருத முடியாது. பல கட்சிகளினுடைய அதுல பங்களிப்பு இருக்கிறது. தனிப்பட்ட செல்வம் ஏசி சண்முகம் சுயேட்சையாக நின்றால் கூட சில லட்சம் வாக்குகளை பெறுவார். இப்போ வந்து நம்ம ஓபிஎஸ் போய் நிற்கிறாரு ராமநாதபுரத்தில், ஒரு 3 லட்சம் வாக்குகளுக்கு கூடுதலாக பெறுறாரு. அதிமுகவே 3வது இடத்துக்கு தள்ளுறாரு. அப்போ இது ஓபிஎஸ் உடைய செயல்பாடா பாஜகவுடைய செயல்பாடா? ஓபிஎஸ் அவருடைய சொந்த சமூகம் தன்னுடைய சாதி வாக்குகளை நம்பி அங்கே போய் நிற்கிறார். அவருக்கு ராமநாதபுரத்துக்கு என்ன சம்பந்தம்? அவர் மறவர் சமூகத்தினுடைய வாக்கு வங்கி அங்கே இருக்கிறது என்கிற கணக்கில் போய் நிற்கிறாரு. நம்ம ஜாதிக்காரன் ஒரு கட்சியின் முதலமைச்சர் வரைக்கும் வந்தவர், அது வீழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு சமூக வாக்கு வங்கி அவருக்கு பின்னால் வந்து வேலை செய்கிறது. இப்போ அந்த 3 லட்சம் ஓட்டுமே பிஜேபிக்கு தான் விழுந்துச்சு. அந்த வாக்கு சதவீதம் என்பது அதிமுகவை வந்து பின்னுக்கு தள்ளியது வந்து பிஜேபியினுடைய வாக்கு வங்கியில் சேருமா? ஒரு நாள் சேராது. ஓகே, நீங்க பெரிய காமெடி என்னன்னா, பெரம்பலூர்ல பச்சைமுத்து எம்பியா தான் இருக்காரு. ஆமா, அதே தொகுதியில அப்படியே கூட்டு போய் கூட்டணியை மாத்தி கொண்டே அதே தொகுதியில வச்சு தோக்கடிக்கிறாங்களா இல்லையா பிஜேபியில? இப்ப என்ன செல்வாக்கு இருக்கு? லாஸ்ட் எலெக்ஷன் திமுக கூட்டணி சார், பலமான கூட்டணி. திமுக கூட்டணியில வெற்றி பெற்ற பச்சைமுத்த பாரிவேந்தர் என்கிற பச்சைமுத்த அதே தொகுதியில வச்சு தோக்கடிக்கிறாங்களா இல்லையா பிஜேபி? இது என்ன வகையான வெற்றின்னு நான் கேட்கிறேன். இது என்ன பெர்சன்டேஜ் பேசுறதுல என்ன இருக்கு? 35 மார்க் வாங்கணும் பாஸ் ஆகணும்னா 34 வாங்கிட்டார்ல, 34 வாங்கி அது ஃபெயில் தானே. நீ காலேஜுக்கு போக போறியா, அடுத்த வகுப்புக்கு போக போறியா? இல்ல ஃபெயில் தானேங்க. ஃபெயிலானதுல என்ன கௌரவம் வேண்டி கிடக்கு? வெக்கமா இல்லையா? அது வெற்றி பெற ஒரு மாநில தலைவரால கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியல, நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக முடியல, கேட்டா நான் ஆட்சியை பிடிப்பேன்னு சொல்லியல. ஓகே, இது எவ்வளவு வெக்ககரமானது. உங்களுக்கு வந்து ஒரு குறைந்தபட்ச ஒரு இது வேணாமா, அவமானம் வேணாமா? அதனால அதிமுகவின் தோள்களிலே ஏறி ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினரை பெற்றிருக்கக்கூடிய கட்சி தலையை வந்து, அதாவது தலையோடைய தகுதி என்ன, வாளோட தகுதி என்ன? லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து பாஜக வந்து 18% சார், ஏடிஎம்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 22%. அவங்க ஒரு 100 சீட்டு போட்டி போட்டாங்கன்னா நாம வந்து ஒரு 50 சீட்டு போட்டி போடணும். 2ல் 1 பங்கு கேட்கிறாங்களே சார். சிறப்பான விஷயம். இப்படி பேசினால்தான் இந்த கூட்டணி உடையும். அதிமுகவை தப்பிப்பதற்கு எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அந்த கட்சி, ஜெயலலிதாவால் வந்து வளர்த்தெடுக்கப்பட்ட அந்த கட்சி எடப்பாடியால் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக இப்படி பேசுறது நல்லது. அண்ணாமலை வந்து ஒரு வகையாக அதிமுகவை காப்பாற்ற முயற்சி செய்கிறார். பாஜகவை பற்றி அவர் கவலைப்படல. தன்னை மாநில தலைவரிலிருந்து தூக்கிய பாஜகவை தோற்கடிக்கிற உள்குத்து வேலையை வந்து அண்ணாமலை செய்யறாங்கிற அளவுக்கு இருக்கு ஒரு பேச்சுவார்த்தை. இல்ல சார், எடப்பாடி 2ல் 1 பங்கு கேட்கலாமா? நான் கேட்கிறேன், கேட்கலாமா? ஏன் கேட்க கூடாதா? என்ன உரிமை இருக்கிறது? 18% வச்சிருக்காங்களா கூட்டணியா? நான் கேட்கிறேன், உங்க கணக்குப்படியே நான் வரேன். அதிமுகவுக்கு ஒரு 20% வாக்கு வங்கி, பாஜகவுக்கு 11% வாக்கு வங்கி, இவ்வளவு வலிமை இருக்குல்ல. ஆமா, ஏன் அதிமுக தொங்குறிய? அதிமுக கூட்டணிக்கு நீங்கள் வந்து அலைவாய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? தமிழ்நாட்டில் திமுகவை தோக்கடிக்கணும். நீங்க தான் வலிமை அடைஞ்சிட்டீல. உங்களுக்கு தான் 18% வந்துடும் வாக்கு, உங்களுக்கு கூட்டணி வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும், எல்லாமே இருக்குல்ல உங்ககிட்ட. சார், தன் வழியும் இணைவழியும் ஆட்டான் வழியும்னு வள்ளுவர் சொல்றாருல. நான் கேட்கறது என்னன்னா, ஒரு திராவிட கட்சியினுடைய தயவு உங்களுக்கு ஏன் தேவைப்படும்? கழகங்கள் இல்லாத ஆட்சின்னு சொல்லக்கூடிய கொள்கை தங்கங்கள் ஆட்சி. நீங்க கழகங்கள் இல்லாத ஆட்சிக்கு தானே நீங்க நடைபயணம்லாம் போனீங்க. நீங்க இல்லாம பண்ணி பாருங்களேன். அதிமுக இல்லாமல் ஒரு பாஜக தனித்து வந்து போட்டியிடக்கூடிய வலிமை நீங்க பெறுங்களேன். நீங்க தனியா வந்து சட்டமன்றத்துக்கு வாங்க போட்டி போட்டு. சார், அதுதான் சார் அண்ணாமலையுடைய கனவு. அதுதான் அண்ணாமலையுடைய கனவு. இப்போ தேசிய தலைமை நிர்பந்தப்படுத்தி கூட்டணி வச்சிருக்காங்க. ஏன் நிர்பந்தப்படுத்துறாங்க? திமுக வீட்டுக்கு அனுப்பணும், திமுக இருக்கக்கூடாது. திமுக வீட்டுக்கு அனுப்புற தகுதி உங்களுக்கு யாருக்காவது இருக்கா? கேட்கிறேன், அண்ணாமலைக்கு இருக்கா? உன்னால சட்டமன்றத்துக்கே போக முடியாது. நான் சொல்றேன், சட்டமன்ற உறுப்பினராகிற தகுதி இல்லாத சீமான், சட்டமன்ற உறுப்பினருக்கு தகுதி இல்லாத அண்ணாமலை, சட்டமன்ற உறுப்பினருக்கு வந்து எதுக்குமே, அதாவது சாதாரண வெற்றி பெறுவதற்கு சாத்தியப்படாதவர்கள்லாம் சேர்ந்து நீங்க திமுக வீழ்த்திடுவீங்களா? உங்களுடைய வலிமை என்ன நான் கேட்கிறேன். பூனையெல்லாம் கூடி எப்படி புளியை வீழ்த்துவீங்க நான் கேட்கிறேன். நீங்க எல்லாம் குட்டி குட்டி பூனையா இருக்கீங்க. புளியை வீழ்த்திடுவேன் எனக்கு அது புரியலையே. அது நீ எப்படி நீங்க வீழ்த்துவீங்க? சிங்கம் படுத்துருச்சுன்னா சுண்டலி மச்சாமுறை கொண்டாடுப்பாங்க. அது மாதிரி அதிமுக கொஞ்சம் பலவீனம் அடைஞ்சிச்சுன்னா நீங்க எல்லாம் பெரிய ஆளாயிருவீங்களா? நான் கேட்கிறேன், நீங்க எல்லாம் பெரிய அரசியல் தலைவர்களா? இது அண்ணாவை காட்டி வளர்ந்த கட்சியா, அமித்ஷாவை காட்டி வளர்ந்த கட்சியா? அண்ணாவை காட்டி வளர்ந்த கட்சி தான். அப்ப இது எப்படி ஒரு அண்ணாமலை மட்டும் தான் இப்படி பேசுறாரு. நயினார் நாகேந்திரன் அவர்களோ தமிழிசை அவர்களோ கூட இப்படி பேசுறது கிடையாது. சரி, அப்படின்னா அண்ணாமலை மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஒரு கட்சிக்காரன் வந்து தவறா பேசுறாருன்னா கட்சி நடவடிக்கை கட்சி பொறுப்பேற்றுக் கொள்ளணும்ல. அப்ப அவர் தனிப்பட்ட டயலாக்னு எப்படி சொல்லுவீங்க? அவரை
நேற்று வரைக்கும் ஒரு மாநில தலைவர் தானே. இன்னைக்குதான் தமிழிசை சொல்லிட்டாங்க, ஏதோ அண்ணாமலையே தனிப்பட்ட கருத்து, அதிகாரப்பூர்வ கருத்து என்றால் அண்ணாமலையுடைய அமித்ஷாவுடைய கருத்து, நயினார் நாகேந்திரனுடைய கருத்து தான் அதிகாரப்பூர்வ அண்ணாமலை கருத்துங்கிறாங்க. பாஜகவோட தலைமை கழக பேச்சாளரா? முன்னாள் மாநில தலைவர் இருக்கட்டுங்க, முன்னாள் மாநில தலைவர் வரைக்கும் நீங்க கொண்டு வந்துட்டீங்கல்ல, அப்ப அது எப்படி மேம்போக்கான கருத்தா இருக்கும்? டெல்லி அசைன்மெண்ட் கொடுத்துதான் அண்ணாமலை இப்படி பேசுறாரு. அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? அமித்ஷா பேசாம அண்ணாமலை எப்படி பேச முடியும்? அமித்ஷா முன்மொழிந்தார், அண்ணாமலை வழிமொழிகிறார். ஓகே, இது எப்படி இயல்பானது? அது தனிப்பட்ட கருத்து. என்ன தனிப்பட்ட கருத்துக்கு? தனிப்பட்ட கருத்து சொல்றதுக்கு என்ன இருக்குது? என்ன சினிமா விமர்சனம்? அது என்ன புளிச்சட்டை மாறனா? அவரு படத்தை பத்தி கிண்டல் அடிக்கிறாரா? ஒரு கூட்டணிங்க, அது எல்லாருக்குமான கருத்தாக்கத்துல ஒரு ஒருமித்த கருத்தை உருவாக்குகிற இடம் அது. அங்கே போய் அவருக்கு என்ன தனிப்பட்ட கருத்து இருக்க முடியும்? இது என்ன பெர்சனலா கருத்து சொல்றதுக்கு? அப்போ இவருடைய நோக்கம், உள்நோக்கம் எப்பொழுதுமே என்ன நடக்கும்னா, நீங்க ஒரு கட்சிக்குள்ள உட்கட்சி சண்டை நடக்குதுன்னா என்ன நடக்கும்? அது வரைக்கும் காப்பாற்றப்பட்ட எல்லா ரகசியங்களும் பொது வெளிக்கு வந்துடும். ஆமா இல்லையா? பாமகவுடைய எல்லா ரகசியங்களும் வெளியே நீ வெளில வந்துருச்சு. ஆமா, வந்துச்சுல. உட்கட்சி மோதல் நடக்கிற போதெல்லாம் நீங்கள் ரகசியங்களை வெளியிடுவீர்கள். உட்கட்சி மோதல் இது பாஜகவுக்குள்ள இருக்கு என்பதற்கு உதாரணம் அது. அண்ணாமலை தனிப்பட்ட கருத்து சொல்றது அது தனிப்பட்ட கருத்து அல்ல. ஓகே, கூட்டணி உடைவதற்கான ஒரு முதல் காரணத்தை அமித்ஷா உருவாக்கிட்டார். அதை முழுமைப்படுத்துகிற வேலை திட்டத்தை அண்ணாமலை செய்கிறார். மொத்தத்தில் அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான உறவு ஒரு ராட்சச பலூன் மாதிரியே முதிக்கிட்டே இருந்தா உடைஞ்சிரும். ஓகே, இது நீடிக்காது, தேர்தல் வரைக்கும் நீடிக்காது. மிக குறுகிய காலத்துல ஏன் அமைதியா இருக்கிறாங்க? இந்த மௌனம் ரொம்ப ஆபத்தானது. ரியாக்ட் பண்ணா கூட அது பிரச்சனை இல்லை. ஆனா எடப்பாடி ரொம்ப ரொம்ப மௌனமா இருக்காரு. மௌனமா இருக்கிறாருன்னா நம்ம தவறான முடிவு எடுத்துட்டோம், வரலாற்று பிழையை செய்துட்டோம், நான் மீண்டும் இந்த கூட்டணிக்குள் போயிருக்க கூடாது. ஓகே, அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பிஜேபியில் போய் சேர்ந்தாரா? செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போனதுனால கட்சிக்காரன் இல்லைன்னு ஆயிட்டாரா? இல்ல. ஆராசா மேல கனிமொழி மேல வழக்கு போட்டாங்க, அதனால அவங்க கட்சிக்காரங்க இல்லைன்னு கட்சிக்காரங்களாம் அவரை நினைச்சிட்டாங்களா? ஓகே, சோதனை வரத்தாங்க செய்யும். ஜெயலலிதா ஜெயிலுக்கு போயிருக்காங்க. சோ அதனால வழக்குகளை எதிர்கொள்றதுக்கு தயாராகணுமே தவிர எதிரிட போய் சரணடையலாமா? அதை எடப்பாடி பண்ண மாட்டாருங்கிறீங்க. எடப்பாடி தவறு செய்துட்டாரு. அவர் தன்னுடைய தவறை திருத்திக் கொள்வதற்கான மௌனம் தான். இந்த மௌனம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு மாற்றத்திற்கான காரணமா மாறும். பாஜக எடப்பாடி கழட்டி விட்டாருன்னா உள்ள யார் சார் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு? விஜய் வந்துருவாரா? விஜய் தன்னுடைய இருப்பை இன்னும் உறுதி செய்யாதவர். தனக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கிறது, தனக்கு என்ன செல்வாக்கு இருக்கு, சரி 20% வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. கற்பனைக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்க. சார் ப்ரூஃப் பண்ணுவாரு, அப்ப நாம பேசுவோம் இதை பத்தி. யார் ஒருவரையும் அதிமுக ரொம்ப குறைவா மதிப்பிடக்கூடாது சார். யார் ஒருவரையும் நான் அவரை குறைவாவே மதிப்பிடல. அவருக்கு பின்னால் இளைஞர் கூட்டம் இருப்பது என்பதை நான் எப்பொழுதுமே மறுக்க மாட்டேன். அவருக்கு பின்னால் இளைஞர் சக்தி இருக்கிறது. புதிய வாக்காளர்கள் அவரை நம்புகிறார்கள். 2K கிட்ஸ் அவருக்கு பின்னாடி இருக்கிறான். 30 வயதுக்கு கீழானவர்களில் இருக்கக்கூடிய புதிய வாக்காளர்கள் 18 வயதிலிருந்து 30-35 வயதுக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு விஜய் மீது ஒரு பேரன்பு கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அவர் வரணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நான் மறுக்கல. ஓகே ஓகே. ஆனா அது ஆட்சி மாற்றத்துக்கெல்லாம் துணை புரியக்கூடிய வாக்கு வங்கி நான் நினைக்கிறேன். இன்னொரு தமிழ்நாட்டில் இன்னொரு சக்தி ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் பாதிப்பை உண்டா. எப்பொழுதுமே திமுக வேணாம் அதிமுக வேணான்னு சொல்லும் போதெல்லாம் ஒரு 10% வாக்கு வங்கி உருண்டுகிட்டே தெரியும். ஆமா, அது கொஞ்ச நாள் பாமக இருக்கும், ஒரு 5.4 இருக்கும், 6.4 மதிமுக வரும், அப்புறம் இந்த பக்கம் சுத்தி தேமுதிக வரும், அப்புறம் 8.2 சீமாட்ட வரும். இது ஒரு மியூசிக் சேர் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கு. சரி, எல்லாருக்கும் போகும், எல்லாத்துக்குமே போகும். ஆனா இது அரசியல்ல யாராவது ஒருத்தரை தோற்கடிப்பதற்கு, யாரோ ஒருத்தர் வருவதற்கு துணை புரிகிற சக்தியா இருக்குமே தவிர அது அதுவே தலைமை ஒரு முதன்மை சக்தியா மாறும். ஒரு பிரைமரி ஃபோர்ஸா மாறாது. ஒரு நாளும் மாறாது. முதன்மை சக்தியாக ஒரு நாள் விஜய் வர முடியாது. ஓகே, அது காரணம் அதுக்கான உழைப்பு இல்லை. நான் வரக்கூடாதுங்கிற கெட்ட எண்ணத்தோட நான் அதை அணுகல. சரி, விஜய்க்கு அதற்கான அசுர உழைப்பு இல்லை. ஓகே, சுற்றுப்பயணம் இல்லை, பனையூர்ல நிர்வாகிகள் சந்திப்பே முழுமை இல்லை. நீங்க கட்சியில் இப்ப நீங்க பாருங்க, உடன்பிறப்பே வா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிளைக்கழக செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், கவுன்சிலர் எல்லா தரப்பு ஆட்களையும் ஒரு மாநில முதலமைச்சர் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னைக்கு ஆளுங்கட்சி. ஆமா, யோசிச்சு பாருங்க. ஆளுங்கட்சியா இருந்தா எல்லா செல்வாக்கு இருக்கும், அதிகார வர்க்கமும் துணை இருக்கும், பணக்காரங்களும் துணை இருப்பாங்க, எல்லாமே ஒரு செல்வாக்கான நேரம். ஏன் ஒவ்வொரு தனிநபரும் முக்கியமானவருங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஒரு கிளைக்கழக செயலாளரும் விஜயும் 1/2 மணி நேரம் உரையாடினாங்கன்னு சொல்லுங்க, விஜய் அரசியல்ல ஜெயிச்சிருவாரு. நான் சொல்றேன், ஸ்டாலின் தினமும் கிளை செயலாளர் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன் சார்? ஏங்க தினசரி இல்லைங்க, ஒரு முறை கூட சந்திப்பதற்கு நீங்க தயாராக இல்லை. ஏங்க ஏற்கனவே அந்த கட்சியினுடைய அடித்தளத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஆணிவேரா இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த கட்சிக்கு தொடர்பு இருக்குங்க. நீங்க திமுக ஒருத்தர் கட்சி பொறுப்பு வாங்குறான்னு வச்சுங்க,
நீங்க நேரடியாக தலைமையோட அறிமுகமான இருந்தவராக இருந்தால் கூட உடனே பதவி வாங்க முடியாது. சம்பந்தப்பட்ட கட்சிக்காரர்கள் பரிந்துரை செய்யணும். அந்த நடைமுறை இன்னைக்கு வச்சிருக்காங்க. ஓகே, நீ மந்திரியை தாண்டி வர முடியாது, ஒரு மாவட்ட செயலாளரை தாண்டி நீங்க வரவே முடியாது. தலைமையை பார்க்க வர முடியாதுதான். தலைமையை பார்க்கறது மட்டும் இல்லைங்க, எந்த முடிவுக்குள்ளே வர முடியாது. நேரடியாக வந்து ஸ்டாலின் வந்து உடனே ஒருவரை நியமனம் செய்தாருங்கிறது அல்ல, கீழே ரெஃபரன்ஸ் கேட்பாங்க, அந்த பரிந்துரை கேட்டு தான் முடிவு எடுக்கிறாங்க. அதனால அதுதான் ஜனநாயக கட்டமைப்பு. ஜனநாயக கட்டமைப்புங்கிறது எடுத்தேன் கவிழ்த்தேன் எதாச்சும் அதிகாரமா எல்லாம் பண்ணவே கூடாது. அதான் இங்கே அந்த கட்டமைப்பு வந்து முழுமை செய்கிறாங்க. அதிமுகவுடைய மாபெரும் வெற்றிகரமான விஷயம் என்னன்னா, அடித்தட்டில் இருக்கக்கூடியவர்கள், தொண்டர்களாக இருக்கிறவங்க, சாதாரண நிர்வாகியாக இருக்கிறவங்க, பஞ்சாயத்து போர்டு எல்லாம் பிரசிடெண்டாக இருப்பார், ஜெயலலிதா சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆக்கியிருப்பாங்க. ஆமாம், நீ இந்த நடைமுறை இருக்கு பாருங்க. இந்த அதிகாரத்தினுடைய சுழற்சி முறைன்னு ஒன்று இருக்குல்ல, அதிகாரம் ஒரு இடத்துல தேங்கி நிற்காமல் ஒரு இடத்துல நின்று போய் விடாமல், எப்படி நதி ஓடிக்கிட்டே இருக்கோ அது மாதிரி அந்த கடல்ல போய் கலக்கிற வரைக்கும் அது அந்த அந்த பகுதிகளில் பூரா இருக்கிற நிலம் பூரா செழிப்போம். அதுல அது மாதிரி ஒரு கட்சியை நடத்துகிற முறை வந்து அதிமுக உண்டு. திமுக வந்து நீண்ட காலமாக ஒருவரை வந்து பரிசோதித்து அப்புறம் தான் பதவி வழங்குவாங்க. படாரன்னு தூக்கிலாம் கொடுக்க மாட்டாங்க. மலைச்சாமி ஐஏஎஸ் இருந்தவரை தூக்கி டபார்னு எம்பி ஆக்குவாங்க. ரபி பர்நாட்டு பேட்டிக்கு போனவரை தூக்கி டபார்னு ஜெயலலிதா வந்து எம்பி ஆக்குவாங்க. அந்த வேலையை திமுக செய்யும். திமுக 25 வருஷம் சல்மா திமுகவுக்கு வேலை செஞ்சா தான் அவங்க எம்பி ஆக முடியும். திருதுப்புள்ள ஆக முடியாது. ஓவர் நைட்ல எல்லாம் திமுக பதவி கிடைக்கும்னா அது சாத்தியமே இல்லை. ஓகே சார், சமீபத்தில் விசிகா ஒரு நீலச்சட்டை அவங்க அம்பேத்கர் மாதிரி கூத் சுட்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பேரணியெல்லாம் நடத்தியிருந்தாங்க. அதில் திரும்ப மிக முக்கியமான ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. விசிகா யார் கூட கூட்டணி இருக்காங்களோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும், ஒதுங்கி நிற்க சொல்கிறாங்க, நாம தான் வந்து மையமாக மாறுவோம்லாம் பேசியிருக்காரு. நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? கடந்த காலங்களில் ராமதாஸ் இப்படி தான் பேசுவார், எந்த கூட்டணியில் பாமக இருக்கோ அந்த கூட்டணி தான் ஜெயிக்கும். 96 இருந்து 2006 11 வரைக்கும் இதான் நிலைமை. ஸோ அந்த நிலையை நோக்கி திரும்ப போறாரா சார்? யார் கட்சி தொடங்கினாலும், எந்த கட்சி வந்து மிகப்பெரிய நிறுவன மயமாக மாறினாலும், அங்கு கொடி கட்டக்கூடிய இடத்துல, விசிலடிக்கிற இடத்துல, தொண்டர்களா அடிமட்ட தொண்டர்களாக இருக்கிற இடத்துல, அது எம்ஜிஆராக இருக்கலாம், கலைஞராக இருக்கலாம், எந்த தலைவராக இருக்கலாம், அடிமட்ட தொண்டர்களாக இருந்து அவர்களை வந்து பல்லக்காக வந்து தூக்கி சுமக்கிற இடத்துல ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித் மக்கள் இருந்தாங்க. ஓகே, எல்லா கட்சிக்குமே அவங்க தான் வந்து அடித்தட்டு மக்கள் தான் காரணமாக இருப்பாங்க. ஆனால் அவர்களையே தலைவர்களாக மாற்றியது, அவர்களையே அரசியல் தலைவர்களாக மாற்றுவது, அந்த ஊரினுடைய பஞ்சாயத்து தலைவராக்குனது, அந்த ஊருக்கு பேரூராட்சி தலைவராக்குறது, அவங்கள சட்டமன்ற உறுப்பினராக்குறது என்று முதன்மை சக்திகளாக மாறுவதற்கு வழிவகை செய்ததில் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு பெரிய வரலாற்று பங்களிப்பு இருக்கு. ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ஒரு மாபெரும் எழுச்சியை உருவாக்கி இருக்கிறாங்க. அதனால எங்களுடைய, அதாவது விசிகா வந்து எந்த கூட்டணியில் இருந்தாலும் அவர்கள் போட்டியிடுகிற தொகுதி அல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் எல்லா தொகுதியிலும் சிதறி கிடக்கிறார்களோ அவருடைய வாக்கு வங்கி பெரிய அளவில் வேலை செய்யும். வட மாவட்டங்கள் எல்லாம், ஆனால் எல்லா மாவட்டங்களையும் வேலை செய்யும். அதனால நாங்கள் ஒரு முதன்மையான சக்தி, ஜனநாயக சக்தி என்பதை திருமாவளவன் தெளிவா சொல்றாரு. ஓகே, திருமாவளவன் அதை பற்றி பேசுகிற போதெல்லாம் சொல்றாரு, மிக தெளிவான ஒரு அரசியல் பேசுறாரு. அவரை யாரும் குழப்ப முடியாது, ஆதவ அர்ஜுனா வச்சு குழப்ப முடியாது, விஜய் வச்சு குழப்ப முடியாது, வேறு வெளியில இருக்கிறவர்கள் யார் வலை வரித்தாலும் வந்து இன்னைக்கு கூட அண்ணாமலை சொல்லியிருக்காரு, அவர் எப்போ முறுக்கு மீசையை தடவிட்டு சொல்றேங்கிறாரு, எப்போ சொல்றாரு. இதெல்லாம் வந்து தூண்டி விடுகிற வேலையெல்லாம் அவர்கிட்ட பலிக்காது. ஏன்னா அரசியல்ல வந்து நீண்ட அனுபவம் கொண்ட ஒரு தலைவர் அவர், மிகப்பெரிய ராஜதந்திரி. அதாவது தமிழ்நாட்டு அரசியலிலே கலைஞருக்கு பின்னால் மிகப்பெரிய அறிவு நுட்பம் வாய்ந்த தலைவர்கள்ல முக்கியமானவர் திருமாவளவன். சாதுரியமானவர், பேச்சாற்றல் இருக்கும், சில பேர்ட்ட நிர்வாக ஆற்றலே இருக்காது, நிர்வாக ஆற்றல் இருக்கும், பேச்சாற்றல் இருக்காது. எப்படி வியூகம் அமைக்கணும் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியாது, தப்பா முடிவெடுத்து கட்சி காலாவதியானதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த நீங்க விசிகாவை பார்த்தீங்கன்னா வளர்ச்சி வந்து மெல்ல மெல்ல தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதனுடைய சீரான வளர்ச்சியா மேல போயிட்டே இருக்கு. அதனால எங்களினுடைய ஆதரவு இல்லாமல் ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வராது என்று அவர் சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. ஓகே, அதை வந்து திமுக வந்து ரசிக்கிற இடத்துல தான் இருக்கு. திமுக வந்து அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கிற இடத்துல எல்லாம் இல்ல. இல்ல சார், இந்த பேரணிக்கு ஹெலிகாப்டர்ல பூத்துவ கூடாது போலீஸ் தடையெல்லாம் போட்டிருக்காங்களே சார், ஹெலிகாப்டர்லாம் புக்லாம் பண்ணிட்டாங்க, 8 லட்ச ரூபாய். நான் வந்து கட்சி நிர்வாகிகளிடமே நேரடியாக கேட்டேன், அது ஒரு ஆடம்பரமான ஒரு செயற்கை நிகழ்வாக இருக்குன்னு, நாங்கள் தான் அதை நிறுத்திக்கிட்டோம் என்று கட்சிக்காரர்களும் அப்படி ஒரு ஆர்வப்பட்டார்கள், அப்படி ஒன்று நடக்க வேண்டும் என்று ஆர்வப்பட்டார்கள். ஆனால் போலீஸும் தடை போடுச்சுங்கிறாங்களே சார். இல்லை, போலீஸ் தடை போட வேண்டிய அவசியம் கிடையாது, அதுக்கு அவசியம் இல்லை.
இல்ல சார், இதுவே ஹெலிகாப்டர்ல மாசா பூ தூவி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் மாசா இருந்திருக்கும் சார். இல்ல, அதுக்கு அது போலீஸ் ரைட்டுங்க. வந்து தடை போட்டாங்க, அதன் காரணமா தான் பின்வாங்கினாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குல்ல. அதாவது கட்சிக்காரர்கள் சொன்னது என்னன்னா, நாங்களாகவே அதை வந்து திரும்ப பெற்றுக் கொண்டு வந்தா சொன்னாங்களே ஓகே, தவிர காவல்துறை நடவடிக்கையா என்பது உறுதி செய்யப்படாத தகவல். சரி. இன்னொன்று, காவல்துறை தடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? பாதுகாப்பு கருதி வேணா சில கருத்துக்கள் சொல்வாங்களே தவிர, போக்குவரத்து நெரிசல்களுக்கு வேற சில விஷயங்களுக்கு சொல்வாங்களே தவிர, மற்றபடி வந்து காவல்துறை தான் எல்லாத்தையும் தடுக்குது அப்படி சொல்றது இருக்கு இல்லையா? அது ரொம்ப சூசகமா என்னன்னா, அப்புறம் அந்த காவல்துறை தடுக்குதும்பாங்க, அப்புறம் கொஞ்சம் கிட்ட போன உடனே காவல்துறை கையில் வைத்திருப்பது யாரும்பாங்க, அப்புறம் திமுகவுக்கும் விசிகாவுக்கும் சிண்டு முடிகிறதுக்கான வாய்ப்பாக அதை மாற்றுறாங்க. சரி. ஆனா அவர் தெளிவா சொல்றாரு, நாங்கள் பேரம் பேசுவோம், கூடுதல் தொகுதி கேட்போம், திமுகவிட்ட நாங்கள் ஃபைட் பண்ணுவோம், ஆனால் திமுக கூட்டில் தான் இருப்போம். தெளிவா சொல்லிட்டாரு. நான் இந்த குடும்பத்துக்குள்ள இருந்தே சண்டை போடுறேன், இந்த மைதானத்துக்குள்ள இருந்தா நான் விளையாடுவேன், தெளிவா சொல்லிட்டாரு. திமுக விட்டு வெளில வர மாட்டாரு. திமுக விட்டு வெளியே வரணுங்கிறது யாருடைய கனவு? அண்ணாமலையின் கனவு, விஜய் ஒருத்தவர் இருக்காரு விஜயின் சார், கனவு, துணை முதல்வர் அப்படி இப்படிங்கிறாரு. இதுக்கெல்லாம் நான் வந்து போக மாட்டேங்கிறாரு. இல்ல விளையாட்டு சிறு பிள்ளைகள்லாம் விளையாட கூப்பிட்டா எப்படி வருவார்? அவர் சாம்பியனா இருக்காரு. சிறு பிள்ளைகள்லாம் விளையாட கூப்பிட்டா எப்படி? யார் விளையாட கூப்பிடணும்? ஒரு விவசாயி. ஓகே. அவருடைய அனுபவத்துக்கு நிகரான தலைவர் அவர். இப்ப அவருக்கு என்ன தெரியுமா? அவர் மதச்சார்பற்ற கொள்கைக்காக பேரணி நடத்துறாரு. திமுகவை கழித்து விட்டு மதச்சார்பற்ற கட்சி இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கா? எல்லாத்துக்கும் மதவாதத்தோட தொடர்பற்ற வேற கட்சி இருக்கா? இல்ல அவருக்கு ஒரு சாய்ஸ்க்காக கேட்கிறேன். இப்ப கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, அவங்க வந்து மதச்சார்பற்றவர்கள். மதச்சார்பற்ற ஒரு அணி இருக்கா? விஜய் ஒருத்தவர் இருக்காரு, அவரை நம்பி போலாம். அவரை நம்பி எப்படி போறது? அவருக்கு ஓய்வு பாதுகாப்பு மத்திய அரசாங்கம் கொடுக்குது. அவர் ஒருத்தர் ஐஆர்எஸ் ஆபீசரா இருக்கக்கூடிய அருண்ராஜுங்கிறவருக்கு உடனடியாக வந்து உடனடியாக அந்த பதவியிலிருந்து விடுவிக்க மாட்டாங்க. மத்திய அரசாங்கம் அனுமதிச்சாதான் விடுவிக்க முடியும். சசிகாந்த் செந்தில் மாதிரி ஆட்கள்லாம் ஐஏஎஸ் ஆபீசரா இருந்து வெளியே வர்றதுக்கு 5-6 வருஷம் ஆச்சு. அவங்களுக்கு அந்த ரிசைன் லெட்டர் கொடுத்தது அவங்க ஏற்றுக்கொள்ளல, அதிகார மையத்துல இருந்து ஏற்றுக்கொள்ள அலக்கழிச்சாங்க, விடுவிக்க மறுத்தாங்க. உடனே அருண்ராஜ் மறுநாளே கட்சியில சேர்றாரு. மத்திய அரசாங்கத்தோடு ஒரு மிக சிறப்பான ஒரு உறவு வந்து விஜய்கிட்ட இருக்கு என்பது பல சான்றுகள். இல்ல சார், வைப்பிரிவு கொடுத்ததை வந்து பாஜக சதிங்கிறீங்க, அருண்ராஜ் வந்ததுக்கு பின்னாடி பாஜக இருக்கு. அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு அவருக்கு அவசியம் என்ன இருக்கு? அவர் கேட்டிருக்காரு சார். அவர் கேட்டதன் காரணமா தான் வந்து வைப்பிரிவு பாதுகாப்பு ஒன்றிய அரசு கொடுத்தாங்க. அவருக்கு செயல்பாடே இல்லங்க. அவருக்கு என்ன செயல்பாடு இருக்கு? அவர் கவர்னராவை தாண்டாதவருக்கு எதுக்கு சார்? அவர் கவர்னர்ட்ட போய் பர்சனலா வந்து போய் கேட்டாரு. பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கவர்னரை சந்திப்பது, அவங்க மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகார மையமாக இருக்கக்கூடிய ஓய்பிரிவு பாதுகாப்பை வந்து பெற்றுக்கொள்வது, மத்திய அரசு அதிகாரியாக இருக்கக்கூடியவர் வந்து உடனடியாக வந்து சேர்வது, எல்லாம் கூட்டி கழிச்சு கணக்கு பாருங்க. அவர் பாஜகவினுடைய நிழல் அரசியல்வாதியாக இருக்கிறாரா இல்லையா என்பது எல்லாம் தெளிவா தெரியும். சார், இப்படிதான் சார் நீங்க கமலை சொன்னீங்க. கமல் எங்க அறிவாலயத்துக்கு வந்துட்டார்ல, அது மாதிரி வரட்டும். விஜய் அறிவாலயத்துக்கு வரட்டும். சார் ஏன் அவசரப்படுறீங்க? இல்ல சார், அறிவாலயத்துக்கு வரட்டுங்க. விஜய் வந்து அறிவாலய வாசல் இந்தியா கூட்டணியில நான் சேர்றேன், திமுக ஆட்சியை நான் ஏற்றுக்கொள்றேன், ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்குறேன் சொல்லட்டும். மதச்சார்பற்ற சக்தி நம்ம சொல்றது நமக்கு என்ன தயக்கம் இருக்கு? எனக்கு சரி, திமுகவை ஆதரிப்பவர்கள் தான் மதச்சார்பற்றவர்கள். அதாங்க, வேற யாரும் ஆதரிக்கலன்னா அது பாஜக பி டீம், பாஜக சி டீம், பாஜக கைகூலி. நீங்க வேற யாரு இருக்கா சொல்லுங்க மதச்சார்பற்ற சக்தியில நம்பிக்கை? சீமான் இருக்காருல்ல. சீமானு பெரியார அட்டாக் பண்றவர் எப்படிங்க வந்து சங்கிகளே அவங்களாவது பெரியார் சிலையை தான் உடைச்சாங்க, அவர் கருத்தை உடைக்கல. யாரும் கருத்தை உடைக்க முடியாது. சீமான் வந்து என்ன செய்யறாப்புல? பனைமரத்துல படிக்கட்டு வச்சுலாம் ஏறாப்புல. இல்ல, பெரியார் குறித்து சீமான் 15 வருடம் பெரியாரை பேசியதால அடையாளம் பெற்ற சீமானு பெரியாரை குறித்து அவதூறாக ஆபாசமாக பேசியதற்கு பின்னாடி அவர் சங்கியுடைய ப்ராஜெக்ட் இருக்கா இல்லையா, வேலை திட்டம் இருக்கா இல்லையா? அவர் என்ன வகையான அரசியல் செய்யறாரு? தமிழ்நாட்டுக்கு சீமானுடைய அரசியல் முதல்ல தேவையில்லாத ஆணிப்பாங்கல்ல, தேவையில்லாத ஆணியா இருக்காரு சீமான் வந்து ஒரு தீய சக்தி, வலதுசாரிகளுக்கு வேலை செய்யற ஒரு தீய சக்தி. சார், தற்சார்பு அரசியல் பேசுறாரு, தமிழருடைய பெருமையை பேசுறாரு, வரலாற்று தொன்மையை பேசுறாரு. தற்சார்பு அரசியல் நம்மாழ்வார் சொன்னதுங்க. இன்னொருத்தன் கருத்தை பூரா, இன்னொருத்தன் பிள்ளைய பூரா என் பிள்ளைன்னு சொல்றது மாதிரி அடுத்து ஏற்கனவே சிந்தித்து வைத்த சிந்தனையாளர்கள் கருத்தை பூரா தன் கருத்து போல பேசுவதனாலே ஒரு சிறந்த பேச்சாளர் வேணா சீமான சொல்லுங்க, தலைவர்னு சொல்லாதீங்க. சார், விஜய் கூட போனா துணை முதல்வர் வரும் சார், 40 சீட்டு கொடுப்பாரு சார் விஜய். டுட்டோரியல் காலேஜ் வச்சா தான் உண்டு, அதில் தான் முதல்வராக முடியும். வேற எங்கேயுமே அரசியல் களத்துல எல்லாம் அப்படி ஒன்று கிடையாது. சார், நீங்க விஜய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாரு சார். இந்த எலெக்ஷன் ஒரு 20% வாங்கிட்டாருன்னா என்ன சார்? இந்த எலெக்ஷன்ல 20% விஜய் வாங்கிட்டாரு சார். நீங்க வந்து 10% கூட வாங்க மாட்டாரு. வாங்கிட்டாருன்னா எல்லாருமே கட்சியை கலைச்சிருவாங்க, ஒரு கட்சி கூட இருக்காது. யார் கட்சியை கலைச்சிருவாங்க? திமுக எல்லாம் கலைச்சிருமா? எல்லாருமே கட்சியை கலைச்சிருவாங்க. ஏன்னா அது வராது, நான் சொல்றது அதனாலதான் சொல்றேன். பாப்போம் சார், அப்படி ஒன்று நடக்காது. 20 வாங்கிட்டாரு. நீங்க வந்து அத்தைக்கு வந்து மீசம் முளைச்சா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறீங்க. பாப்போம் சார், இன்னும் முளைக்கட்டும். அப்புறம் உறவுமுறை என்ன, ஒரு 10 மாசம் தான் இருக்கு. ஒன்றும் ஆகாதுங்க. ஜனநாயகன் ஷூட்டிங்ல நடிச்சதுனாலேயே ஒருத்தர் ஜனநாயக சக்தி ஆக முடியாது.
அதற்கு நீண்ட உழைப்பு வேணும். ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு சார், டப்பிங் போயிட்டு இருக்கு. டப்பிங் தாங்க போக முடியும் அவரால். அவர் ஒரு நாள் பிஜேபியோட டப்பிங் ஒரு பிஜேபியோட டப்பிங் பிஜேபியோட சார். அரசியல் எதிரின் Dubbing கொள்கை எதிரின்றாரு சார் பாஜகவை. எத்தனை நாளைக்கு தான் சார் நீங்க வந்து நான் கேட்கிறேன், BJP மணிப்பூர் கலவரத்தை நிறுத்துவதற்கு, அதாவது மணிப்பூர் கலவரத்தை நிறுத்துன்னு தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்களா தமிழக வெற்றி கழகம்? எப்படி நம்ம சிஎம் வந்து ஈரான் மீது வந்து தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு இஸ்ரேலுக்கு வந்து ஒரு ட்வீட் போட்டாரு, அதெல்லாம் அது விட்டுருங்க. மாதிரியா? அது மாதிரி அதெல்லாம் பண்ணீங்களா? விட்டுருங்க, அதை பேசாதீங்க. திமுக வந்து 75 ஆண்டு கால வரலாற்று பூர்வமான கட்சி. தற்கு சும்மா அந்த கூத்தாடி கோமாளி வர்றவனெல்லாம் ஒப்பிடாது. சார் என்ன சார் கூத்தாடி கோமாளி? இல்லைங்க. திமுக 6 முறை யாரும் கூத்தாடி கோமாளி இல்லையா? 6 முறை அண்ணா வந்து எம்ஜிஆர் சொன்னாரு, நீ நிதி கொடுக்காத, வெற்றி உன் பெற்றவங்க. முகத்தை காட்டு கூத்தாடி, நீ முகத்தை காட்டு, உனக்கு வந்து 10,000 ஓட்டு வரும்னு சொன்னார்ல, அண்ணா சொன்னார்ல. ஏங்க எம்ஜிஆர் ஏற்கனவே அரசியல்வாதிங்க, சினிமாலே நடிச்சாரு. அவரு தான் வந்து வெறும் கோமாளி கிடையாது. அவர் திரைப்படம் ஒவ்வொன்றுக்குள்ளேயுமே பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய படங்களை நடிச்சிருக்கிறாரு, பெண்களை மேம்படுத்துகிற படம் நடிச்சிருக்காரு, மது ஒழிப்புக்கு எதிரான பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்திருக்கிறாரு, சிகரெட் குடிக்கிற காட்சியில கூட நடிச்சது கிடையாது. நீ ரேப் சீன்ல நடிக்கிறவங்களோ நீங்க வந்து ரெண்டையும் ஒப்பிடாதீங்க. டாஸ்மார்க்ல ஓப்பனிங் சீன் வைக்கிறவங்களையும் மது ஒழிப்புக்காகவே படங்கள்ல வந்து அந்த மாதிரி காட்சிகளை வைக்க மறுத்த எம்ஜிஆரை ஒப்பிடாதீங்க. முதல்ல சந்தனத்தையும் சாக்கடையும் கலக்காதீங்க, அது தனி இது தனி. அதனால எம்ஜிஆரோட எல்லாம் ஒப்பிடக்கூடிய தகுதி யாருக்குமே கிடையாது. விஜய்க்குன்னு சொல்ல, இனி ஒரு எம்ஜிஆர் கிடையாதுங்க. நான் எழுதி தரேன். அவர் வந்து அண்ணாவின் வழி நடந்தவர். உனக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. சும்மா திமுக இருக்கிற கொள்கையை பூரா வார்த்தையை மட்டும் மாற்றி மாற்றி எழுதி வச்சுக்கிட்டு தாவேகாவின் கொள்கைன்னு விக்கிரவாண்டியில் 40 நிமிஷத்துக்கு 4 மாதம் மனப்பாடம் பண்ணி பேசினவரெல்லாம் தலைவராயிட முடியுமா அந்த நாட்டுக்கு? அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்க, பாவங்க. அவரை விட்டுருங்க, பாவம். அந்த தேர்தலோடு அவர் முடிச்சுட்டு மறுபடியும் ஷூட்டிங் போடுறாரு. அட்லி படத்தில் நடிக்கிறாரா இல்லையா மட்டும் பாருங்க. அடுத்த படம் ஜனநாயகம் தான் என்னுடைய கடைசி படம், அதுக்கப்புறம் நான் நடிக்கவே மாட்டேன், முழுக்க முழுக்க மக்கள் பணி தான் வந்து பார்ப்பேன்னு விஜய் சொல்லியிருக்காரு. 20% மேலே வாங்கிட்டாருன்னா வந்து முதல்ல வாங்கட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா அதுக்கான விடை வந்து ஏப்ரல் மே மாதங்களில் நமக்கே தெரியும். அதை பற்றி நம்ம மீண்டும் பேசுவோம். நேரிலிருந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ராஜகம்பீரன் சார்.